ஏன்னு ஒருத்தர் இருக்கிறான், பீன்னு ஒருத்தர் இருக்கிறான். ரெண்டு பேரும் வளர்றானுங்க. ரெண்டு பேருக்கும் பெரிய இடத்துல கல்யாணம் பண்ணி வச்சாங்க. ரெண்டு பேருக்கும் ஆம்பளை பிள்ளை பிறந்துருச்சு. ரெண்டு பேரும் பங்காளிங்களா வளர்றாங்க. உங்களுக்கு தான் தெரியுமா பங்காளிங்கன்னா எவ்வளோ ஃப்ரெண்ட்ஷிப்பா இருப்பாங்க. இப்படி வளருதுங்க ரெண்டும். நல்ல ஸ்கூல்ல ரெண்டு பேரும் போட்டாங்க. ஏவும் போட்டுருச்சு, பியும் போட்டுருச்சு. புள்ள வளருது, +2 பாஸ் பண்ணுது. டீ குடிச்சுக்கிட்டே ஏ சொல்லுது, என் பிள்ளைய நானே IAS படிக்க வைக்கலான்னு இருக்கிறேன். இத பி கேட்டுருச்சு. இவன் சேர்க்கறதுக்கு முன்னால IAS அகாடமியில கொண்டு போய் தான் பிள்ளைய சேர்த்துருச்சு. இவரும் படிக்கிறார், அவரும் படிக்கிறார், ரெண்டு பேரும் படிக்கிறாங்க. பிரிலிமினரி எழுதிட்டாங்க ரெண்டு பேரும். ரிசல்ட் வந்துடுத்து. மண்டே ரிசல்ட் மார்னிங் பேப்பர்ல தான் வருது. அந்த காலத்துல பேப்பர்ல வந்துருச்சு. இப்போ நாம எல்லாருமே பி, ஓகேவா? பிரிச்சு பாக்குறோம். யாரது ஃபர்ஸ்ட் பாப்போம்? அவ்வளவு கெட்டவங்களா நம்ம? நம்ம பிள்ளை தாங்க பாப்போம். ஏங்க அவ்வளவாங்க நாசமா போனோம்? ஒரு அர்த்தத்துக்கு சொன்னா இவ்வளவு கீழவா? அவ்வளவு கொடுமையானவங்க இல்லைங்க. நம்ம நம்பி நான் வரலாங்க. உங்க வீட்டுக்கு சோறு போடுவீங்க. பி பாக்குறார், தான் புள்ள பேர் வரல. உடனே என்ன பண்ணுவீங்க? ஏ பையன் பேர் வந்துருச்சு. வயிற்றுல குப்புன்னு ஒண்ணு பிடிச்சி சரேல்னு கால்ல இறங்கி பின்னால அந்த மறுபடியும் முதுகு தண்டா சரசரன்னு தீ பரவி சஹசிராரத்துல நின்னு ஆக்னையில வந்து விசுத்தில வந்து அநாகதத்துல வெடிச்சு மணிப்பூரகத்துல வந்து சுவாதிஷ்டான மூலாதாரத்துல வந்து சாவடிச்சிடும் நம்மள. அந்த அந்த எண்ணம். அவன் புள்ள நல்லா வந்துட்டானே, என் புள்ள தோத்துட்டானே. இதுக்கு பேர் பொறாம இல்லையாம்பா?